வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது சென்னை திருவான்மையூர் பேருந்து நிலையத்திற்கு அருகில் ஈசிஆர் சாலையில் அமைந்துள்ள மருந்தீஸ்வரர் கோயில் பற்றிய கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம். இங்கு முதல் பூஜை பசுவுக்கே உரியது. பொதுவாகவே மேற்கு திசை நோக்கும் இறைவன் பக்தர்களின் நோய் பிணியை வேரறுப்பான் என்பது ஐதீகம். சென்னை திருவான்மியூர் பகுதியில் கோயில் கொண்டிருக்கும் ஈசனும் அத்தகையவனே. அதனாலேயே அவனை மருந்தீஸ்வரன் என்று அழைக்கின்றார்கள். இதற்கு ஒரு பக்தரே காரணம். அவர் யார் தெரியுமா? அப்பைய தீட்சிதர். அவர் ஒரு முறை இந்த தலத்திற்கு வருகை தந்தபோது கடும் மழை வெள்ளம். இதன் காரணமாக இவரால் கிழக்கு திசைக்கு சென்று சிவபெருமானை தரிசிக்க இயலவில்லை. மேற்கே நிறுத்தப்பட்டுவிட்ட அவர் மனம் உருகி, ஹரஹரா சிவனே, எனக்கு அருள் காட்சி காட்ட மாட்டாயா என்று வேண்டிக்கொள்ள இறைவன் கருணையுடன் அவரை நோக்கி திரும்பினார். அது முதல் அவ்வாறே நிலை கொண்டு விட்டாராம். இந்த கோயில் உருவானதற்கு காரணம் ஒரு கதை உண்டு. அவர் வான்மீக முனிவர். தன் கொள்ளை தொழிலால் மனம் நொந்து இருந்த அவர் திருந்தி வாழ முற்பட்டு இந்த தலத்திற்கு வந்து பேரருளாளனை வேண்டிக் கொண்டார். அவருக்கு வன்னி மரத்தடியில் தன் தோற்றத்தை காட்டினார் பரமேஸ்வரன், அதுவும் நடன கோலத்தில். பரவசமுற்ற முனிவர் இறைவனின் தாழ் பணிந்து வணங்கினார். அந்த வன்னிமரம் இன்றும் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. வான்மீகியார் பெயரிலேயே இந்த தலம் திருவான்மீகியூர் என்று அழைக்கப்பட்டு தற்போது திருவான்மியூர் என்று அழைக்கப்படுகின்றது. அகத்திய முனிவரும் இந்த பெருமானால் ஆட்கொள்ள பெற்றிருக்கின்றார். இங்கு வந்த அவர் வயிற்று வலியினால் அவதிப்பட அவருக்கு ஈசன் திருமணக் கோலத்தில் காட்சியளித்ததோடு மருத்துவ மூலிகைகளை பற்றியும் விரிவாக எடுத்துரைத்திருக்கின்றார். அப்படியே மனதில் வாங்கிக் கொண்ட முனிவர் அக்கணமே தன் நோய் தீர்ந்த நிறைவில் அனைவருக்கும் அந்த மருத்துவ குறிப்புகளை உலக பொதுமுடையாக்கிவிட்டார். இறைவனும் ஔசதீஸ்வரர், அதாவது மருந்தீஸ்வரர் ஆகின்றார். இன்னொரு முனிவருக்கும் இந்த தலத்துடன் தொடர்பு உண்டு. அவர் யார் தெரியுமா? வசிஷ்ட முனிவர். இவர் மேற்கொள்ளும் சிவபூஜைக்காக தன்னிடம் இருந்த காமதேனு என்கிற தெய்வீக பசுவை அவரிடம் அனுப்பி வைத்தான் இந்திரன். ஆரம்ப காலத்தில் முனிவரின் தேவைக்கேற்ப பூஜை நேரத்தில் பால் சுரந்து கொடுத்த காமதேனு ஒரு நாள் வெகுவாக தாமதம் செய்துவிட்டது. இதனால் கோபம் வந்தார் வசிஷ்டர். முனிவர் வழக்கப்படி அந்த பசுவை காட்டு பசுவாக திரியுமாறு சபித்து விட்டார். திடுக்கிட்டு கலங்கியது காமதேனு. இங்கே முனிவருக்காக பணி முடித்துவிட்டு இனி இந்திரலோகம் செல்லவே முடியாது என்கிற துர்பாக்கிய நிலை அதற்கு ஏற்பட்டுவிட்டது. உடனே முனிவரின் தாழ் பணிந்து விமோச்சனம் அளிக்குமாறு வேண்டிக் கொண்டது. அவரும் சினம் தணிந்து வன்னி மரத்தடியில் சுயம்பு லிங்கமாக உறைந்திருக்கும் ஈசனை பணிந்தால் சுய உரு பெறுவாய் என்று அறிவுறுத்தினார். காமதேனு தேர்ந்தெடுத்தது எந்த இடம் தெரியுமா? இந்த திருவான்மியூரிலுள்ள வன்னி மரத்தை தான். அங்கே சுயம்புவாக வீட்டிருந்த ஈசனார் மீது தினமும் பால் சொரிந்து தன் ஏக்கத்தை தெரிவித்தது. ஒரு நாள் அதற்கும் அருள் பாரித்தார் இறைவன். காட்டுப்பசு மீண்டும் காமதேனுவாக மாறிவிட்டது. தனது நன்றியை தெரிவிப்பதற்காக மேலும் சில நாட்கள் அங்கேயே தங்கி ஈசனுக்கு பாலாபிஷேகம் செய்து கொண்டிருந்தது. இதனாலேயே அந்த இறைவன் பால்வண்ணநாதர் என்று அழைக்கப்பட்டார். ஒரு சமயம் இந்த பகுதியில் வால்மீகி முனிவரை பார்த்த காமதேனு பயந்து ஓடியது. இன்னும் ஒரு முனிவர், இன்னும் ஒரு கோபம், இன்னும் ஒரு சாபம், இப்படி ஏதேனும் ஏற்பட்டு விடுமோ என்று அதற்கு அச்சம். அவ்வாறு ஓடிய வேகத்தில் சுயம்புலிங்கத்தை தான் அறியாமல் மிதித்துவிட்டது. அந்த குழம்பு தடத்தை இன்றும் ஈசனின் தலையிலும் மார்பிலும் காண முடிகின்றது. பிறகு காமதேனுவை
இந்திரலோகம் அனுப்பி வைத்தார் சிவபெருமான். தனியே சந்நிதி அமைத்து அங்கே இந்த சுயம்புலிங்கத்தை பின்னாளில் ஸ்தாபித்தார்கள். கிழக்கு மேற்கு என்று இரு திசைகளிலும் கோயிலுக்கு நுழைவாயில்கள் உண்டு. மேற்கு வாயிலுக்கு இடப்புறம் ஈசன் காட்சியளித்ததன் சாட்சியான வன்னிமரத்தையும் நாம் காணலாம். கிழக்கு வாயிலுக்குள் வலதுபுறத்தில் அம்பிகை திரிபுர சுந்தரி எழில் மிகுந்து பக்தர்களை வரவேற்கின்றாள். அந்த கருணை பார்வையே மன அழுக்குகளை கழுவி சுத்தம் செய்து விடுகின்றது. அன்னையின் பிரகார சுவர்களில் அபிராமி அந்தாதி பாடல்கள் பொறித்த கல்வெட்டுக்கள் பதிக்கப்பட்டுள்ளன. பிரகார சுற்றில் காணப்படும் சுக்கிரவார அம்மன் பிரதானமாக வெள்ளிக்கிழமைகளில் வழிபடப்படுகின்றாள். அம்மை சந்நிதியை அடுத்து தனிச்சந்நிதியில் சுப்பிரமணியரும் அவருக்கு அருகே விஜய கணபதி இருவரும் பாசக்கார பிள்ளைகளாக அம்மாவுக்கு அருகிலேயே கோயில் கொண்டிருக்கின்றார்கள். மருந்தீஸ்வரின் மூலக்கருவறைக்கு முன்னால் தியாகராஜ சுவாமி சபா மண்டபமும் அதற்குள் தியாகராஜ பெருமானையும் தரிசிக்கலாம். இப்படியாக அடுத்தடுத்து பல சந்நிதிகள் நம்மை பரத்தி பரவசத்திற்கு உள்ளாக்குகின்றன. வெளிப்பிரகாரத்தில் பசுமடம் அமைக்கப்பட்டுள்ளது. காமதேனு வந்து சென்ற இடமல்லவா, அதனால் இந்த கோயிலில் முதல் பூஜை பசுவிற்குத்தான். அதிகாலையில் இவ்வாறு கோபூஜை செய்யப்பட்ட பிறகுதான் சுவாமிக்கு அபிஷேகம் மேற்கொள்ளப்படுகின்றது. ஆன்மீக வாசகசாலை ஒன்றும் இங்கே நிறுவப்பட்டு பக்தர்களின் வாசிப்பு நேரத்தை வளர்க்கின்றது. மருந்தீஸ்வரர் என்கிற பெயர் தவிர வான்மீகிநாதர், வேதபுரீஸ்வரர், அமுதீஸ்வரர், பால்வண்ணநாதர் என்கிற பல பெயர்களாலும் இறைவன் இங்கே ஆராதிக்கப்படுகின்றார். சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்து கொண்டு விபூதி பிரசாதத்தை சிறிதளவு உட்கொண்டால் போதும், தீராத நோயும் தீரும் என்பது பக்தர்களின் அனுபவ நம்பிக்கை. சிவன் காட்சி தந்த வன்னிமரத்தை வலம் வந்து வணங்கினால் முக்தி நிச்சயம் சித்திக்கும் என்பதும் நம்பிக்கை. ஓகே மக்களே, சென்னை மருந்தீஸ்வரர் கோயிலின் பற்றி தெரிந்து கொண்டோம் அல்லவா? மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம். எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.